ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். அண்ட் இன்னைக்கு வந்து டிசம்பர் 12. ஓகே, 12 ரைட். 12 போர்ட்டல். 12 நம்ம பார்த்தோன்னா லவ் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்த்தா நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு ஏஞ்சல் வந்து தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த டேயில் வந்து நிறையா ரிலேஷன்ஷிப்பில் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு வந்து நம்புங்க. ஓகே, அண்டு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னா, கரண்ட்டாக வந்து எம்பரஸ். ஸோ ஆக்சுவலி 11-12 உங்களுடைய அவுட்கமில் வந்துட்டு லாஸ்ட்டு எண்ட் ஆஃப் த டே எம்பரஸ் இருந்தது. அதில் இன்றைக்கி இந்த டே ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஒரு லவ் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறீங்க. மேபி நீங்கள் நடந்ததெல்லாம் மறந்து மன்னிச்சு ஒரு ஸ்டேஜுக்கு வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ யூ ஆர் ரெடி டு பிரிங் நியூ பிகினிங். அண்ட் உங்கள் லைஃப்லேயுமே வந்து ஒரு நியூ பிகினிங்கை கொண்டு வரதுக்கு தயாராக இருக்கிறீங்க. வரும் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, இன்றைக்கி உங்களுக்கான ஒரு ஹாப்பினஸ் வந்து வரும். கண்டிப்பாக வந்து ஒரு நியூ பிகினிங் இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு அம்மாவுடைய அன்பு கிடைக்கும். ஓகே, அண்ட் சில பேருக்கு அம்மாவுடைய சப்போர்ட் கிடைக்கலாம். சில பேர் நீங்கள் வந்து ஒரு சில சில பேர் உங்கள் மதர் கூடலாம் வந்துட்டு பேசாமல் இருக்கிறீங்க அப்படின்னா மேபி அவங்கள மீட் பண்ணுறதுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்சம் சேலஞ்சபிளாக இருக்கலாம், பட் அது நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஜென்ரலாக பார்த்தோன்னா லவ் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ரீயூனியனுக்கான வாய்ப்பு இருக்குது. அன்எக்ஸ்பெக்டட் கால், மெசேஜ், டெக்ஸ்ட்டு வரலாம். ஆனால் கொஞ்சம் சேலஞ்சபிளாக தெரியுது. ஓகே, ஸோ பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக வந்துட்டு அது வரும் அப்படின்றத பார்க்க முடியுது. அண்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக நிறைய எஃபோர்ட் போடணும். அதுவுமே ரொம்ப சேலஞ்சபிளாக இருக்குது உங்கள் பக்கம். ஸோ உங்களுடைய லைஃப்பில் ரொட்டீன் லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் நிறையா எஃபோர்ட் போட வேண்டி இருக்குது. ஓகேவா? படிக்கிறீங்க அப்படின்னா படிப்பில் கவனம் வந்து கொஞ்சம் சேலஞ்சபிளாக போயிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்குமே அப்படி தெரியுது. ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு எஃபோர்ட் போடுங்க. ஓகே, அண்டு பாஸ்டில் நடந்த விஷயங்கள் எல்லாமே, எல்லா கேயாஸும், எல்லா டிஸ்ட்ரக்ஷன், அழிவு, குழப்பம், சிக்கல், வாட் எவர் மேபி எல்லாமே வந்து ஒரு டெத்து முடிவுக்கு வருது. ஓகே, அண்ட் உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் வந்து நோக்கி நீங்கள் போக போகிறீங்க. ரைட்? ஸோ நியூ பிகினிங் இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து எப்படின்னா எது நடந்தாலும் வந்து அது உங்களை எவ்வளோ காயப்படுத்தினாலும் சரி, யார் எவ்வளோ காயப்படுத்தினாலும் சரி, உங்களுக்கு எவ்வளோ குழப்பம் வந்தாலும் சரி, பட் நீங்கள் எப்போவுமே வந்துட்டு அதுலேருந்து விடுபட்டு ஒரு நியூ பிகினிங்கை நோக்கி நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதே உங்களுடைய பலம்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கும் நீங்கள் அந்த அதுதான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்க போகுது. ஸோ எல்லா பிரச்சனையிலேருந்து நீங்கள் ஒரு ஒரு நியூ டைரெக்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. அந்த டைரெக்ஷனில் வந்துட்டு உங்களுக்கான ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. நியர் ஃப்யூச்சரில் வந்து எது உங்களுக்கு நடக்காமல் நின்றுட்டு இருக்கோ அதில் வந்து ஒரு ஸ்லோவாக வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஓகே, ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்த்தோன்னா உங்கள் பர்சன் வந்து ஸ்லோலி கண்டிப்பாக உங்கள்கிட்ட வராங்க. அது வந்து ஸ்டேபிளாக இருக்க போகுது அந்த ரிலேஷன்ஷிப். நைட் ஆஃப் பென்டிகிள்ஸ். ஓகே, ஸோ அது வந்து ஸ்டேபிளாக இருக்கும். வந்தாங்களா போனாங்களா அப்படி இல்லை. இனி வரும்போது அவங்க வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்க வராங்க. என்ன இருந்தாலும் நீங்கள் எம்ப்ரஸ் எனர்ஜியில் இருக்கீங்க, அவங்க ஸ்டில் வந்து ஒரு நைட் எனர்ஜியில் தான் இருக்காங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ மேபி இன் நியர் ஃப்யூச்சரில் அவங்க வந்து உங்களை வந்து ரீச் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அண்டு நீங்கள் மணி ரிலேட்டடாகவும் கரியர் ரிலேட்டடாகவும் பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை. உங்களுக்கான முன்னேற்றம் ஸ்லோவாகவும் இருக்குது, ஸ்டேபிளாகவும் இருக்க போகுது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா எப்போவுமே ஒரு சைல்டிஷாக இருக்க வாய்ப்பு இருக்குது. குழந்தையாட்டம் நீங்கள் வந்து எல்லாருக்கும் எல்லாமே ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கலாம். லவ் ஆஃபர் பண்ணுறீங்க, சம்வாட், இல்லை ஏதாவது நடந்தால் மன்னிப்பு கேட்குறதோ, எவ்ரிதிங் அது எல்லாமே சைல்டிஷாக பார்க்க முடியுது உங்களை. அண்ட் ஸோ மேபி உங்களை பார்க்கக்கூடியவங்க சில பேர் என்ன நினைக்கலாம் அப்படின்னா, நீங்கள் இருக்கிற பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் நியூ டைரெக்ஷனாக நோக்கி போய்
உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்கலாமே அப்படின்னு மற்றவங்க உங்களை நினைக்கலாம், உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். சாரி ஃபார் பேக்ரவுண்ட் சவுண்ட். ஓகே. ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. பட் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கான ஜஸ்டிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகேவா? உங்களுடைய சிச்சுவேஷன் பேலன்ஸ் ஆகும், உங்களுக்கு எது நல்லதோ அது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு நிறையாவே இருக்குது. ஓகே, ரைட். அது ஒரு சிலருக்கு நம்பிக்கையாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு பயமாக இருக்கலாம். பயமாக இருந்தால் அதை பயப்படாதீங்க, நம்பிக்கையாக எடுத்துக்கோங்க, மாற்றிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த நம்பிக்கை அப்படின்றது இந்த 12 டிசம்பரில் உங்களுக்கு நிறையாவே இருக்கும். அண்ட் அந்த ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்படின்றதில் ஒரு நம்பிக்கை நிறையா இருக்கும். ரைட். சிச்சுவேஷனும் பேலன்ஸ் ஆகும் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. அண்டு அவுட்கம் அப்படின்னு பார்த்தோன்னா 6 of Wands, 10 of Pentacles, 7 of Wands. எஸ், நீங்கள் வந்து என்னால் ஸ்டெப் எடுக்க முடியாது அப்படின்னு இவ்வளோ நாள் பிளாக்கடாக இருந்திருப்பீங்க. பட் இப்போது வந்து நீங்கள் ஸ்டெப் எடுக்கிறீங்க, நீங்கள் எடுக்கிற ஸ்டெப்பில் உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்க முடியுது. வெரி நைஸ். ஸோ ஸ்டெப் எடுக்காமல் இருக்கிறீங்க, ஆனால் எப்படியோ வந்துட்டு ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்க, அப்போ வந்து ஒரு சக்ஸஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்த்தோன்னா உங்கள் பர்சன் வந்து ஸ்டெப் எடுக்காமல் பிளாக்டாக இருக்காங்க. பட் என்ன ஆகுதுன்னா 6 of Wands, 10 of Pentacles, ரைட். அதிலிருந்து அவங்க வெளியே வருவாங்க. ஸோ ஒரு நியூ பிகினிங்கான ஸ்டெப்பு வந்து அவங்க எடுப்பாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ சில பேருக்கு வந்து இது கமிட்மெண்ட்டு, ஃபேமிலி, ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட், ரைட், ரீயூனியன், அதுக்கான ஸ்டெப்பு வந்து அவங்க எடுப்பாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ ஆல் தி பெஸ்ட். அண்ட் பிளஸ்ஸிங் என்ன அப்படி பார்க்கலாம். கரியர் ரிலேட்டடாக பார்த்தா மணி ரிலேட்டடாக உங்களுக்கு இருக்கிற பிளாக்கேஜஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும், உங்களுக்கான ஒரு சக்ஸஸ் வந்து கிடைக்கும், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? நான் சக்ஸஸ் உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் என்ன அப்படி பார்க்கலாம். ஸ்பிரிட், a distant friend is thinking of you, ரைட். தூரத்தில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டு ஆர் உங்கள் பர்சன் கண்டிப்பாக உங்களை நினச்சிட்டு தான் இருக்காங்க. சீக் அவுட் இன்ஃபர்மேஷன் தட் வில் ஹெல்ப் யூ. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுன்னா அது ரிலேட்டடாக கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க, அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்களா, மணி வில் பி கம்மிங் டு யூ, அதே தான் இங்கேயும் நம்ம பார்த்தோம். ஸோ மணி வரணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த மணி வரும் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ ஐ ஹோப் திஸ் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. Thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.